ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேடம், எப்படி இவ்ளோ துணிவா பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் தான் வர சொன்னேன். இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்த இந்த துணிச்சல் எல்லா பொண்ணுங்களுக்கும் வரணும். நீங்க பண்ண இந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுக்கணும். ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிப்பாங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள ஒரு புது தைரியத்தை கொண்டு வரும். நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாட்டுல நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு ஆணால பாதிக்கப்படுற அந்த அளவுக்கு தான் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பும் மரியாதையும் இருக்கு. ஒரு காலத்துல பெண்களை தெய்வமா மதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள கேவலம் ஒரு சதையா பாக்குற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஒரு பொண்ணை பாதுகாக்கிற அறந்தா ஆணுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கிற கேவலமான சமுதாயத்துல இருக்கும். ஆனா இங்க காவலா இருக்க வேண்டிய ஆண்கள் தான் பெண்களை வேட்டையாடுற மிருகமா இருக்காங்க. பொண்ணுனாலே மென்மையானவ, தாய்ம குணம் கொண்டவ, சாதுன்னு அவளுக்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்காங்க. ஆனா அவதான் ஆணை விட வலிமையானவ. ஒரு தனி மனுஷி பல பரிமாணங்கள்ல ஒரு குடும்பத்தை தாங்கி வழி நடத்துறவ. ஆணோட உடல் வலிமையை விட பெண்ணோட மன வலிமைக்கு தான் சக்தி அதிகம். ஆனா இங்க அப்படிப்பட்ட பெண்களை உடல் ரீதியா பலவீனப்படுத்துறது தான் ஆணோட உச்சபட்ச ஆயுதம். நம்ம சக்தியை வெளிக்காட்டாம அமைதியா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி மிருகங்கள் பயமே இல்லாம நடமாடிட்டு இருக்காங்க. நம்ம துணிஞ்சு ஒரு அடி முன்னெடுத்து வச்சா இதுங்கெல்லாம் நம்ம சக்திக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. புருஷன் இல்லாம குடும்பத்தை தனி ஆளா போராடி கரை சேர்க்கணும்னு நினைக்கிறவ தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவளை உணர்ச்சியை காரணம் காட்டி களங்கப்படுத்தாதீங்க. பூவோட மென்மைக்கு நிகரா ஒப்பிடுற பெண்களை தான் கோவம் வந்தா காளி சூளின்னு சொல்றோம். என்னைக்குமே அவ அமைதியா இருந்தா அன்பானவதான், ஆத்திரம் வந்தா பத்ரகாளி தான். அவளுக்கு சம்சாரமா குடும்பம் நடத்தவும் தெரியும், அநியாயம் நடந்தா சூரசம்ஹாரம் பண்ணவும் தெரியும். இது எல்லாத்தையுமே நம்ம காட்டணும். இது ஒரு தனிப்பட்ட வினோதனியோட பிரச்சனை கிடையாது. சமுதாயத்துல தினம் தினம் என்ன மாதிரி பல ஆயிரம் வினோதனிகள் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த சம்பவம் ஒரு முன் உதாரணமா எதிரிங்களுக்கு முடிவாவும் இருக்கட்டும். நாம எல்லாரும் பயந்து ஒதுங்கி போனா பாயறதுக்கு இங்க ஒரு கூட்டமே இருக்கு. துணிஞ்சு எதிர்த்தா அவங்க பயந்து ஒதுங்குவாங்க. அதுக்கு இந்த வினோதினி தான் ஆரம்பம். சரியா சொன்னீங்க வினோதினி. பெண்கள் எல்லாரும் இவங்கள மாதிரி தப்பு பண்றவங்கள பார்த்து பயப்படாம நாமளே துணிஞ்சு புடிச்சு குடுக்கணும்ன்ற தைரியம் வரணும். அதுக்கு வினோதினி தான் நல்ல உதாரணம். நீங்க தைரியமா இருந்தா என்னைக்கும் இந்த காவல்துறை உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். நன்றி. கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை வண்டியில கூட்டிட்டு போகாதீங்க. வண்டியை தெருமுக்குல போட்டுட்டு நடக்க வச்சு கூட்டிட்டு போங்க.